முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொழுமிச்சை வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது சிட்ரஸ் வகையை சேர்ந்ததுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பூச்செடிகள் வளர்ப்போம், அப்புறம் கொஞ்சம் காய்ச்செடிகள் வளர்ப்போம். நிறைய பேர் பழச்செடிகள் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. அப்படி ஆசைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் வகையை வளர்க்கலாங்க. இந்த கொழுமிச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையாகவே வளர்க்கலாங்க மாடி தோட்டத்தில். இது நமக்கு நர்சரியில் கிடைக்கும். இது பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க நர்சரியில் வாங்கிக்கலாம். ஒரு பிளான்ட்டு ₹100 ₹150 வரைக்கும் விற்பாங்க. இது அந்த எலுமிச்சை மாதிரி தாங்க இதுவும் வளர்க்குறது. ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இது இது ஜூஸ் போடுறதுக்கு அப்புறம் சாதம் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாங்க. இது நான் ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கிறேங்க. இது நாங்கள் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. அதுலேயே ரொம்ப நல்லாவே வந்துகிட்டு இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பழச்செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஒட்டு ரக பிளான்ட்டாக வாங்கி வைக்கணுங்க. ஏன்னா ஒட்டு ரக பிளான்ட்டு தான் சீக்கிரமாகவே நமக்கு காய்கள் கொடுக்கும். நம்ம வாங்கிட்டு வச்சு ஒரு 6 மாதத்துலேயே பூ எடுத்து காய் வர ஆரம்பிச்சிரும். விதைகள்லேருந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா காய் காய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒட்டு ரகம்னு கேட்டு வாங்கி வைங்க. இது 20 லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இருக்குது. இதை விட நம்ம பெரிய பாட்லேயும் வைக்கலாம். இப்போ க்ரோ பேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18க்கு 18 வச்சிங்க அப்படின்னா இன்னும் அதோட ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும். இப்போ இது 4 வருஷங்கிறது அதில் ஒரு 8 வருஷம் கூட இருக்குங்க. இதுக்கு மண்கலவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோபீட், 1 பங்கு பார்த்தீங்கன்னா உரம். அந்த உரம் அப்படிங்கும்போது மண்புழு உரம், மக்கிய மாட்டீர், இது ரெண்டையும் பிரித்து எடுத்துக்கலாங்க. பழச்செடிகள்லாம் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மண்கலவையில் மாட்டு எரு கலந்துக்குங்க. அதுதான் நீண்ட நாள் அந்த சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கும். அதனால் பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள், அந்த 5 உயிர் உரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள் 3, அப்புறம் அந்த பூஞ்சான் கொல்லி 2, அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், அந்த 5 உயிர் உரங்களும் கலந்துக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, இதெல்லாம் கலந்து மண்கலவை தயார் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வளர்க்கலாங்க. பராமரிப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழச்செடியை பொறுத்த வரைக்கும் அதிக பராமரிப்பு தேவைப்படாதுங்க. மாதத்தில் நீங்கள் ஒரு தடவை அது மாட்டு எரு கொடுக்கலாம். மேல் உரம் மாட்டு எரு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இந்த காய்கறி செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுப்போம் இல்லைங்களா, அதை வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். இதுவே போதுமானதாக இருக்கும். இதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுக்கலாங்க. மீன் அமிலம் செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம். அப்புறம் பஞ்சகாவியம், மீன் அமிலம் மோஸ்ட்லி நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க பஞ்சகாவியம் கூட பயன்படுத்தலாங்க. செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம். ரெண்டையும் எந்த அளவில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு இப்போ நீங்கள் வேருக்கு கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 ml கலந்து வேறு பகுதிக்கு கொடுங்க. செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு 5 ml கலந்து வேறு பகுதிக்கு கொடுங்க. வேறு எதுவும் தேவைப்படாதுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் நமக்கு காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு சீசன் கிடையாது, எப்பொழுதும் இதில் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 20 காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பழச்செடிகள் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது. கடைகள்லாம் இது மோஸ்ட்லி பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் நிறைய இடத்துல நானுமே பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்தில் வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி பழச்செடிகள் வச்சுருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் கொழுமிச்சைட்டு சொல்கிறோம். அங்கே கிச்சலிக்காய், அப்புறம் கொழிஞ்சிக்காய், இந்த மாதிரி பேரில் சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம இதை வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம், உடனே ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோம்னா கடகடன் மாடிக்கு ஜூஸ் போட்டு எடுத்து குடிக்கலாம். வெளியில் வாங்கி நம்ம குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ஆர்கானிக்காக ஒரு பழம் நமக்கே கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொழுமிச்சை எப்படி வளர்க்குறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். முடிஞ்ச அளவு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த சிட்ரஸ் வகைகள் வளர்த்தோம்னா, ஏன்னா குழந்தைங்கள்லாம் அடிக்கடி ஜூஸ் தான் இப்போ கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி பழச்செடிகள் எல்லாம் வீட்டிலே வளர்த்தோம்னா ஆர்கானிக் முறையில் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு ஜூஸ் கொடுத்த திருப்தி இருக்குங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொழுமிச்சை வளர்ப்பு பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் வேறு ஒரு செடியை பற்றி பார்ப்போம்.